பைனான்ஸ் டோக்கன் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பைனான்ஸ் டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து கம்மி பண்ணோம், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னா பைனான்ஸ் டோக்கன் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து 30% 70% வரைக்கும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும், கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். பேமெண்ட்ஸ் இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருந்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். கிரிப்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட், இது வந்து என்னென்னு தெரியல, மேபி இருக்கலாம். இப்போ வந்து ஸ்டாக்ஸ் டோக்கன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெஸ்லா இருக்குது. டெஸ்லா வந்து இப்போ ஒரு 762 அப்படின்னு நினைக்கிறேன், $700 வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு டெஸ்லா ஷேர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து $700 வந்து வேணும். இப்போ யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து $700 வந்து தேவை. இப்போ வந்து ஸ்டாக் டோக்கன்ஸாக வந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து வாங்க முடியும். இப்போ 0.5 அப்படிங்கிறது வாங்கலாம். 0.5 வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து $350 தான் தேவை. 0.25 அப்படின்னு கேட்டிங்கன்னா $175 இருந்தால் போதும், நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த ஷேர் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து ஆக்சுவலாக அதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போ வந்து பைனான்ஸ் காயின் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 ஜூலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 சென்ட்ஸில் தான் வந்து இந்த டோக்கனை வந்து அப்போ வந்து ஐசிஓ இனிஷியல் காயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 சென்ட்ஸுக்கு தான் இந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈத்ரியம் யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த டைமில் வந்து வாங்கி வச்சாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா ரெகுலராக ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, ரெகுலர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காயின் பேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா அதோடய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வால்யூம் வந்து பேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய டோக்கன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, புது புது விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா லோன்ஸில் நிறையா இருக்குது, கிரிப்டோ லோன்ஸ் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட், ஒரு டிஃபை பிளாட்ஃபார்மே அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின், ஸோ அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பைனான்ஸுடைய ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டாமாஸ்க் வேலெட்டில் வந்து இப்போது நீங்கள் மெட்டாமாஸ்க் வேலெட் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ஈத்ரியம் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கு பதிலில் வந்து இப்போ இந்த இடத்துல மேலே வந்து ஸ்மார்ட் செயின் தான் இருக்குது. ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்மார்ட் செயின் இருக்குது, மேட்டிக் நெட்வொர்க் நேற்று ஆட் பண்ணேன். யூஷுவல் வந்து ஈத்ரியம் மெயின் நெட் இதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ கஸ்டம் ஆர்பிசி இதில் போய்ட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. வந்து பைனான்ஸ் லேப்ஸ்ன்னு இருக்குது, பார்த்திங்கன்னா டிஃபை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாவ் ஸ்வாப், இப்போ வந்து 18 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்திருக்கு. பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 15 to 20 டிஃபை பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. பேன்கேக் ஸ்வாப் இருக்குது, பேக்கரி ஸ்வாப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போது இன்டைரக்டாக பிஎன்பி டோக்கன் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஈத்ரியம் யூஸ் பண்ணவங்க வந்து பிஎன்பி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து இப்போ கரெக்ட் ப்ரைஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். கரெக்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் காயினுக்கு வந்து 582. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க. $1000 வந்து இந்த டோக்கன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த பொட்டென்ஷியலும் வந்து இருக்குது. $1000 வந்து இது ரீச் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து உங்களுடைய அந்த ட்ரேடிங் சார்ஜஸ்க்கும் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி வந்து நீங்கள் பைனான்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் வாங்கலாம், ஸ்டேக்கிங்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். 15 cents to $500 பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு 2 டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து இது $1000.
1000க்கு மேலே 1164 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1100 கிட்ட ஒரு 2 டோக்கன் 30 சென்ட்ஸில் நீங்கள் வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $1000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க லாங் டேர்மில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், பைனான்ஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காயின் பேஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ காயின் பேஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச், அந்த எக்ஸ்சேஞ்சுடைய டோக்கனை வந்து இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. இது பார்க்கலாம் நீங்கள், லேட்டஸ்ட் நியூஸ். இது இன்னொரு எபிசோடில் கூட நான் அது கொடுத்துருக்கேன் இதை பற்றி. ஸோ காயின் பேஸ் வந்து இன்றைக்கி தான் வருது. அது பெரிய எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ் மாதிரியே ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டைப்பில் வந்து இந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். பார்த்திங்கன்னா குவிக்காக வந்து ஒரு காயின் பேஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்து, ஆக்சுவலாக இது டைரெக்டாக அவங்க காயின் பேஸோட ஒரு லிங்க் கிடையாது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இவங்களுடைய அல்காரிதம், இவங்களுடைய ஒரு முயற்சி தான். இப்போ டெஸ்லா இருக்குது ஆக்சுவலி. இப்போ இதில் பார்க்கலாம், நீங்கள் ட்ரேடில் போய் ஸ்டாக் டோக்கனில் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காயின் /BUSD அப்படின்னு வந்துடும். இது வந்து பைனான்ஸ் ஸ்டேபிள் காயின். ஸோ இந்த இடத்துல டெஸ்லா கீழே அது வந்துடும், அதோட ப்ரைஸ் வந்துடும். ஸோ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், 762 இந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வாங்கும்போது நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸாக வாங்கலாம். இப்போ எனக்கு 0.1 டெஸ்லா வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அது மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 0.1ங்கிறது வந்து உங்களுக்கு $7 கிட்ட வரும். சாரி, மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோமே. $76 வந்து வந்துடும். ஸோ இது இப்போ இது வந்து 1000 போச்சு அப்படின்னா எனக்கு வந்து $100 வந்து கிடச்சிரும். 1000 அப்படிங்கும் போது நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து 0.1 தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு $100 வந்து கிடச்சிரும். ஸோ இதான் வந்து ஸ்டாக் டோக்கன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன் நான், தப்பு. இது ஸ்டாக் டோக்கன்ஸ். இது வந்து இன்னொரு விஷயமாக வந்து இன்னொரு இதாக வந்து போட்டிருப்பாங்க. என்னென்னா பிட்ரெக்ஸ்லேயும் இது வந்து இருக்குது. பிட்ரெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பைனான்ஸ் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அவங்க மறுபடியும் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி பை அண்ட் செல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டோக்கனைஸ்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து டோக்கனைஸ்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிட்காயின் இருக்குது. ஸோ இதில் வந்து டோக்கனைஸ்ட் ஸ்டாக்ஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இதில் பார்க்கலாம், டோக்கனைஸ்டு ஸ்டாக்ஸில் வந்து இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலிபாபா, அமேசான் பார்த்தீங்கன்னா இப்போ 3422-21 இருக்குது. ஸோ இதெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் போது நீங்கள் வாங்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்குது. ஸோ இது நான் பார்க்கும்போதெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ எப்படி இவ்வளோ விலை வந்துச்சுன்னு தெரில. கேம் ஸ்டாப்பில் அதில் இருக்குது. ஃபேஸ்புக் இதில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நோக்கியா பார்த்தீங்கன்னா $4 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆண்ட்ராய்டு அதுக்கடுத்து ஒரு மாடல் எதாவது வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ பைனான்ஸ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இதில் வந்து என்னென்னா பைனான்ஸ் டோக்கன் நீங்கள் வச்சுருக்கீங்க. பைனான்ஸ்னால் இது வந்து ரியல் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து விசா கார்டை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் வந்து இது பண்ணிடுவீங்க. இது வந்து எந்தெந்த நாட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அலௌடு. இதில் வந்து இந்தியா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லண்டனில் இருக்குது, பட் இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து எப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் மாதிரி ஆக்சுவலி டாப் அப்னு இருக்கும். ஸோ டாப் அப்புங்கிறது வந்து ஒரு சப்போஸ் நீங்கள் செட் பண்ணிடலாம். அது ஒரு 100 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அது குறைய அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதில் இந்தியா இருக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லை, இந்தியாவில் கிடையாது. ஏன்னா இந்த ரூல்ஸ் வந்து பெர்மிட் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா, இப்போ ரொமேனியாவில் இருக்கீங்க, இல்லை வந்து பெல்ஜியமில் இருந்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து வாங்கலாம். ஸ்பெயினில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம், ஸ்வீடனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா CRO அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது விசா கார்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபண்ட்ஸ் குறையும் போது அந்த அக்கௌண்ட்லேருந்து கிரிப்டோலேருந்து டேரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணிடும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன். இதே மாதிரி லோன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு பேங்க்கே போய் கேட்க வேண்டியதில்லை. லோன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் பே பண்ணலாம். பட் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. லோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். டிஃபை பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் ஸ்வாப் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து இந்த பிஎன்பி டோக்கன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இப்போ வந்து 3rd பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து ஈத்ரியம் வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ ஈத்ரியம் டார்கெட் பண்ணுறது இன்னொரு 4 டைம்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போதும், ஈத்ரியம் வந்து கிராஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து ஈஸியஸ்ட் டார்கெட் தான். இது வந்து என்னென்னா இப்போ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது பைனான்ஸ் வந்து வாங்கி வைக்கலாம். இல்லை இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு $57 இப்போது இருக்குது. 1.1%லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பைனான்ஸ் டோக்கன் பற்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.